அல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை, அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். 1 சாமுவேல் 7:12. ஆம், கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில், கர்த்தர் அவருடைய பணியில், தன்னை நிலைநிறுத்தின நாட்களில் தனக்கு உதவி செய்தார். கர்த்தர் ஜனங்களோடு இருந்தார் என்று சொல்லி கர்த்தருக்கு எபினேசர் என்று பெயரிட்டான். எபினேசர், எனக்கு உதவி செய்கின்ற தேவன். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட நீங்கள் எந்த காரியத்தில் கர்த்தருடைய நோக்கி எனக்கு உதவி வேண்டும், எனக்கு கையிலாக வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும் என்று நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அதை அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். உலக பிரகாரமான மக்கள் சொல்வார்கள், ஆனால் செய்ய முடியாது. ஒருவேளை சிச்சுவேஷன் மாறலாம், சூழ்நிலைகள் எப்படியும் மாறலாம், மனிதர்கள் அதனால் மாற முடியும். ஆனால் நீங்கள் நம்புகின்ற காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபினேசராகிய தேவன் இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் உதவி கர்த்தரிடத்திலிருந்து வரும். அதை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சுதந்திரவாணியாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ள, கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்ல உதவி செய்கின்ற எபினேசர் உங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக, நீங்கள் இருக்கின்ற நடக்கின்ற காரியங்களில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக எபினேசர் உங்களை மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். God bless you. Have a blessed day.